வேளையிலும் கூட நாம் அருமையான சங்கீத பகுதியை சற்று நாம் தியானித்து அவருடைய நாமத்தை மையப்படுத்தும். முதல் 1-2 வசனங்களை வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைக்காக தண்ணீருக்காக மிகவும் தவித்து மிகுந்த வேதனையோடு வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும். பயங்கரமான கதிரவனுடைய சூடு தாங்க முடியாமல் தாகத்தினால் நாவு வறண்டு மிகுந்த வேதனையோடு தண்ணீர் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து ஏங்கி ஓடுவது போல என்னுடைய ஆத்மா ஆண்டவர் மேல் தாகமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரர் அருமையாக பாடுகிறார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அமிதமான ஒரு தாகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. தாகத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமத்தை யார் யார் அவருடைய ஆசீர்வாதத்துக்காக, அவருடைய சமாதானத்துக்காக, அவருடைய கிருபைக்காக ஏங்குகிறார்களோ அவர்களுடைய இருதயம் தேவனுடைய தண்ணீர் ஆகிய ஜீவ நதி ஆகிய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய தண்ணீர் தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக வெளிப்படுத்தல் 22:1 நாம் படிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அந்த அருமையான சங்கீதக்காரருடைய தாகம் என்ன? தொடர்ந்து வாசியுங்கள். 2ஆம் வசனம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிற நம்முடைய தாகம் ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தை குறித்த ஒரு தாகம் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசேஷமான தாகம் நமக்குள் வரும்போது தேவன் நம்முடைய பிரசன்னத்தை நம்மேல் அவர் ஊற்றுகிற தேவனாயிருக்கிறார். பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் എന്നുള്ള ஒரு ஆர்வம் இருந்தால் எப்படியும் படிப்பார்கள். முன் நாட்களிலே வீடுகளிலே சரியான ஒரு வெளிச்சம் இருப்பதில்லை. மண்ணெண்ணெய் விளக்க வைத்து மெழுகு திரிய வைத்து அல்லது தெருவிலே இருக்கக்கூடியதான மின்சார லைட்டை தேடி போய் உட்கார்ந்திருந்து படித்த நாட்கள் காலங்கள் உண்டு. ஏன் அப்படி படிக்கிறார்கள்? எப்படி ஆகும் வரும் நாட்களில் ஒரு உயர்ந்த நிலையை நான் அடைய வேண்டும், ஒரு உயர்வான நிலையை நான் கடந்து போய் நல்ல ஒரு வேலையை பார்த்து என் அம்மாவுக்கு என் அப்பாவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்றுள்ளதான ஒரு ஆர்வம், ஒரு தாகம், அமிதமான அனுபவத்தில் படித்த எத்தனையோ பிள்ளைகள் பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக உயர்ந்த வேலைகளை பார்க்கக்கூடிய தகுதியை பெற்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த காரியம் அவர்களுடைய உள்ளான ஒரு தாகம். அதுபோல நம்முடைய இருதயம் தேவனுடைய சமத்தை குறித்ததான ஒரு தாகம். 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் விதமா சொல்லுகிறது. வாசிப்போம். 63ஆம் சங்கீதத்துடைய 2வது வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய ரட்சிப்பை, பரலோகத்தின் சந்தோஷத்தை, பரலோகத்தின் சமாதானத்தை அடைவதற்கு நமக்குள்ள ஒரு வாஞ்சை தேவை. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். யார் யார் தேவனுக்கு அடுத்த காரியத்தை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களை தேவன் 2 விதமான ஆசீர்வதிக்கிறார். ஒன்று, ஆன்மீகத்தில் உள்ளதான தண்ணீராகிய ஜீவ நதியாகிய அபிஷேகத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவர்களை தேவன் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். 2வது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய சாபங்களை மாற்றி
பாவங்களை மாற்றி அந்தகாரத்தின் கிரியைகளை உடைத்து அவர்களை மேலும் 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 தேவன் உயர்வான நிலைக்குள்ள தேவன் உயர்த்த ஆரம்பிக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்தார். இந்த சங்கீதத்தில் கடைசியில் வரும்போது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, அந்த வசனம் கடைசி வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பு, என் முகத்துக்கு ரட்சிப்பு. என் தேவனுமாய் இருக்கிறவரே, தேவனுமாய் இருக்கிறவரே நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அருமையான சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். என்ன? என் ஆத்மா, நீ கலங்க வேண்டிய தேவையில்லை, நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நீ தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது துதியினாலே தேவனுடைய கிருபை பெருகும், துதியினாலே தேவனுடைய அற்பத்தின் வழிகள் திறக்கும், எரிகோவின் கோட்டை போன்ற தடையின் கிரியைகள் உடையும். என்னென்ன தேவையோ தேவைக்குரிய வழியை கர்த்தர் திறப்பார். திரும்ப அந்த வார்த்தையை வாசிப்போம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். நம்முடைய நோக்கமெல்லாம் தேவன். வேதம் சொல்லு 34 சங்கீதத்திலே அவரை நோக்கி பார்த்த அவருடைய பிள்ளைகளுடைய முகம் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசமடைந்தனங்க நாம் படிக்கிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவ, வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற தேவ, இருளாய கஷ்டங்களும் கடங்களோ, இருளாய வேதனைகளும் கலக்கங்களோ, இருளாய நெருக்கங்களும் பிரச்சனைகளோ நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்றா அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்த்தால் போதும். இரவும் பகலும் அவருடைய சமூகத்திலே அவர் நோக்கி பார்க்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய மேன்மையை, அற்பத்தின் வழியை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்தாரே, அவருக்கு நன்றியாக அவர் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.